இது வாசிப்போம். இல்ல எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுத்துட்டீங்களா? ஓகே, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிச்சு உங்க வேதத்தை வாசிக்க போகிறோம். எல்லாம் ஒன்று ஒருமித்து வாசிக்க பண்ண போவோம். எந்த லாங்குவேஜ் எல்லாம் படிங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಲ್ಲೂ ಸೇರಿ ನಾವು ಓದಲಿದ್ದೇವೆ. சேர்ந்து வாசிப்போம். பிறகு உங்களுக்கு உன்ன ஏராளம் இருக்கும், நீங்கள் நிறைவு அடைவீர்கள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை போற்றுவீர்கள், அவர் உங்களுக்காக அற்புதமானவற்றை செய்திருக்கிறார். எனது ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உள்ளத்தினால வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய நாமத்திலே சுதந்தரித்துக் கொள்வோம். எல்லா வாய்களை திறந்து 3 முறை வாய்களை திறந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தைகள் ஒன்று விழுந்து போவதில்லை. வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இந்த வார்த்தை பிள்ளைகளை படிப்பதாக பிள்ளைகளை குடும்பத்திலே செழிப்பதாக வார்த்தை ஜீவனாய் பிள்ளைகளை இறங்கி வருவதாக வாக்குத்தத்தங்கள் ஆவியாய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்ல ஆவி பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை நீங்கள் நான் வாசிக்கும் போது யோவேல் ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ನಾವು ನೀವು ಓದುವಾಗ யோவேல் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட அந்த காலகட்டங்கள் எப்படி நமக்கு இந்த கொரோனா வியாதியினாலே தேசம் தவிக்கப்பட்டு அவதிப்பட்டு என்ன செய்யணும் தெரியாம அவதிப்படுகிற நாட்களிலே தான் தேவன் யோவேல் தீர்க்கதரிசியை மூலமாக தன் ಜನಗಳಿಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. ಈ ಯೋವೇಲ್ ಪ್ರವಾದನೆ ಬರೆದ ಕಾಲಘಟ್ಟವು ಹಾಗೂ ಈಗಿರುವಂತ ಕಾಲಘಟ್ಟವು ಸರಿ ಸಮಾನವಾಗಿತ್ತು. ಆಗ ದೇವರು ಯೋವೇಲ್ ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರ ತನ್ನ ಜನರಿಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ಇದಾಗಿದೆ. எப்பொழுதும் ஜனங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் போது, ಜನರು ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಂಬುವಾಗ வாக்குத்தத்தங்கள் ಜೀವನಾಗಿ இருக்கிறது. ಈ ವಾಗ್ದಾನಗಳು ಜೀವವುಳ್ಳದ್ದಾಗಿದೆ. The promise of God is filled with power and life. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಅದು ಜೀವವುಳ್ಳದ್ದಾಗಿದೆ, ಅದು ಬಲಶಾಲಿಯಾಗಿದೆ. ಆಮೆನ್ சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக எத்தனையோ காரியங்களை 21ல பயங்கரங்க இன்னும் பயங்கரமான வைரஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 2021ರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಭಯಂಕರವಾದ ವೈರಸ್ಗಳು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், ಆದರೆ ಕರ್ತನು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் நிறைவாய் புசித்து நல்ல ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ತಿಂದು ನೀವು ಸಂತೃಪ್ತರಾಗಿರುವಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? இது ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? எங்க நடக்கும்? ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ? எப்படிங்க? விஞ்ஞானி சொல்லிட்டாங்க, ಅಯ್ಯೋ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳಿದಾರಲ್ಲ, ಗವರ್ನಮೆಂಟ್ சொல்லிருச்சு, ಸರ್ಕಾರ ಹೇಳಿದೆಯಲ್ಲ, பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳಿದಾರಲ್ಲ, உலகத்தின் பண்டிதர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ಲೋಕ ಪಂಡಿತರು ಹೇಳಿದಾರಲ್ಲ, என்னமோ நடக்குதா? ಏನೋ ನಡೆಯುತ್ತದೆ. அவங்களுக்கு வேணும்னா நடக்கட்டும், ಅವರಿಗೆ ಬೇಕಾದ್ರೂ ನಡೆಯಲಿ. நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல, ನಾವು ಅವರ ಮಕ್ಕಳಲ್ಲ, கர்த்தருடைய பிள்ளைகள், ನಾವು ಕರ್ತನ ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೇವೆ ಅದು ನಮಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஆகையால் தேவன் தன் வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ಆಗ ದೇವರು ತನ್ನ ವಚನವನ್ನು ಕಳುಹಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. காலை வேளையிலே தேவன் தன் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். என்னவென்றால், ಈ ಬೆಳಗಿನ ಜಾವ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದೇನೆಂದರೆ, நன்றாய் புசித்து, அதாவது உங்களுக்கு உண்ண ஏராளமாய் இருக்கும். ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡಿ. யாராவது வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக
ஒரு டிரான்ஸ்லேஷன், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, நான் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. 27 கூட வாசிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்று, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று, வேறு ஒருவர் இல்லை என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஒரு முறை சொன்னாலே 200% கேரண்டி. ஆனா ஆண்டவர் 2 முறை சொல்றாரு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு ಉತ್ತಮ ಆದ್ರೆ ದೇವರು 2 ಬಾರಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இங்க இருந்த சூழ்நிலை என்னன்னா, யோபேல் தீர்க்கதரிசன காலங்களிலே யூத ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்களுடைய விளைச்சல் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஒண்ணு விளைக்கிறதுக்கும் இல்ல, ஒண்ணு சாப்பிடுறதுக்கும் இல்ல. தேசம் பயங்கரமான பஞ்சத்தில் இருக்கிறது. யோவேலிನ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಬರಗಾಲದಲ್ಲಿ ಯಾವ ಬೆಳೆಗಳು ಬೆಳೆಯಲಾಗದ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದರು. அங்க ஒண்ணுமே உருவாக்கப்படாத நிலைமை, ಅಲ್ಲಿ ಯಾವುದು ಉಂಟಾಗದಿರುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ, அங்க ஒண்ணுமே நடக்காத சூழ்நிலை, ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯದೇ ಇರುವ ಸನ್ನಿವೇಶ, என்ன செய்யணும்னு தெரியல, ಏನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. தேசத்தில் ஒரு பெரும் பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲ ಅದು ಓಡಾಡುತ್ತಿದೆ. என்ன மனுஷன் தலை இனி வாழ்வது மிக கடினமான சூழ்நிலை. ಮನುಷ್ಯನು ಬದುಕುವುದಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಕಷ್ಟಪಡುವಂತ ಕಾಲ. அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், ಆಗ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் திருப்தியாய் புசிப்பீர்கள், ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ತಿಂದು ಊಟ ಮಾಡುವಿರಿ. இப்ப என்னன்னா விசுவாசிக்கணும், ಇದನ್ನೇನಂದ್ರೆ ನಾವು ನಂಬಬೇಕು. should practice or exercise faith level. ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಹಂತವನ್ನು ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. இந்த வருஷத்துல ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கங்க, உங்க சொந்த அனுபவம்னா ஒரு பக்கம் வச்சிருங்க, விசுவாசத்தை நல்ல பயிற்சிவித்துக் கொள்ள நீங்களை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಿಗಿಟ್ಟು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಕರ್ತವ್ಯಗಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು விசுவாசம் என்பது எல்லாம் எனக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி என்னை மேற்குக்கும் கிழக்குக்கும் அல்ல 4 திசைகளிலும் என்னை பெருக பண்ணுவார் என்கிற விசுவாசிக்கிற விசுவாசம் ಅವಶ್ಯಮಾನದು. ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಹೇಗೆಂದರೆ ನನಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದರೂ ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನನಗೆ 2 ದಿಕ್ಕುಗಳಲ್ಲ 4 ದಿಕ್ಕುಗಳಿಂದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ಕಾರಣ ದೇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು இந்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில எப்படி நான் அப்ளை பண்ணணும், ಈ ವಾಗ್ದಾನನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಅನ್ವಯ ಮಾಡೋದು ಹೇಗೆ, பேசிக்கா ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண விரும்புறேன். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இந்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேறணும்னா, ಈ ವಾಗ್ದಾನನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕಾದರೆ நான் என்ன செய்ய வேண்டும், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, இந்த ஹோல் 2021ல நான் என்ன செய்யணும், ಈ 2021ರಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, இது கவனமாய் நீங்கள் கேட்டு இதை கவனமாய் உங்க வாழ்க்கையில செய்வீர்களேயானால் இந்த 2021 நீங்கள் சந்திருப்தியா சம்பூர்ணமாய் புசித்து ஒன்றத்துக்கும் குறைவில்லாமல் எங்கேயும் வெட்கப்படாமல் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ಗಮನವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನೀವು ಹೊಟ್ಟೆ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದು ಗಮನ ಎಲ್ಲಿಯೂ ನಾಚಿಕೆಪಡದಂತಿರುವಿರಿ. தேவனுடைய திட்டங்களை எப்பவுமே மாற்றக்கூடாது. ನಾವು ದೇವರ ಯೋಜನೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಬಾರದು. Don't try to change the plan of God. ದೇವರ ಯೋಜನೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಬಾರದು. ஆண்டவர் சொல்றார், உங்க வழிகள் என் வழி அல்ல. ದೇವರು ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು உங்க நினைவு என் நினைவு அல்ல. ಆಲೋಚನೆಗಳು ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು. நம்ம ஐடியாவை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வச்சிட்டு ஆண்டவர் இப்படி செஞ்சிருங்கன்னு அவர் செய்ய மாட்டார். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ದೇವರ ಬಳಿ ದೇವರೇ ಹೀಗೆ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಆತ ಮಾಡುವವನಲ್ಲ. இன்னைக்கு எழுதி கொள்ளுங்க, எடுத்து நோட் எழுதி கொள்ளுங்க, பைபிள்ல ஒரு பக்கம் எழுதி கொள்ளுங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணாம செய்றீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ಹೇಳುವಂತ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ನೀವು ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡದೆ ನೀವು ಹೇಗೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತೀರೋ ಆ 5 காரியங்களை செய்கிறது பிசாசு அவ்வளவு ஈஸியா விட மாட்டான். ಈ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸೈತಾನ ಸುಲಭವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனா ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம
அதுல முன்னேறி செல்லும் போது தேவன் நமக்கு பலன் தருவார். ದೃಢವಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೃಢವಾಗಿ ಅದನ್ನು ನಡೆಯುವಾಗ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நான் சொல்லுவேன், விசுவாசிகள் உங்க பலத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. ನಾನು ಹೇಳಿದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಿಮ್ಮ ಬಲಗಳಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಡಿ, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், என்னன்னாக்க அப்படி நான் ரொம்ப அப்படியே வாழ்ந்துறேன், ஒன்னும் வாழ முடியாது. ಅನೇಕರಿಂದ ನಾವು ಹಾಗೆ ಬದುಕುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர்ட்ட அழகா வந்து அர்ப்பணிச்சோம், ಸುಂದರವಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಬಂದು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். அவருக்குள்ள ஒட்டிக்கினே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ಆತನೊಂದಿಗೆ ಸೇರಿರುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. வேற ஒண்ணு நாம தனியா அவர் எங்கேயோ வடக்குல விட்டு நான் இங்க தெற்குல போயிட்டு நான் ஏதோ கர்த்தருக்காக ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னா என்னை விட்டு போனீங்கன்னா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ನಾವು ದೇವರನ್ನು ಉತ್ತರದಲ್ಲಿ ನಾವು ದಕ್ಷಿಣದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ದೇವರು ಬಿಟ್ಟು ನಾವು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போய் ஒன்னத்தையும் சாதித்து விடலாம், நான் கர்த்தருக்காக எதையும் செஞ்சிடறேன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க, அது முடியாது. தேவரನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ತಿಳಿಯಬೇಡಿ, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் தேவனோடு இணைந்து எதை சாதிக்க மனது வைத்தாலும் நிச்சயமாய் சொல்லுகிறதை சாதித்து முடிக்க உங்களால முடியும். ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಏನೇ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುವುದಾದರೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದು ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆகையால் நம்பர் 1 முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, உலகம் என்ன சொல்றத கேட்கவே கூடாது. ಲೋಕ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಂಬಲೇಬಾರದು, ಕಿವಿಗೊಡಬಾರದು. டிவினா என்ன சொல்றதோ, ಟಿವಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, சுவர்ண நியூஸ் என்ன சொல்றதோ, ಸುವರ್ಣ ಚಾನೆಲ್ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, அதை கேட்கவே. இன்னைக்கு மாத்திரம் இந்த சேனல்ல தயவு செய்து இன்னைக்கு மட்டும் போட்டு பாத்துறாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಈ ಚಾನೆಲ್ ಇವತ್ತು ಮಾತ್ರ ಕೇಳಬೇಡಿ. எல்லாத்தையும் எடுக்காம சொல்லி விட்டுருவாங்க. ಆತನ ಎಲ್ಲವೂ ಅರ್ಥತತ್ವವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அது ஒரு விதை, அந்த விதை உங்களுக்குள்ள போச்சுன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದ ಬೀಜ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அதனால இந்த வருஷத்துல முதலாவது தேவையில்லாதத உள்ளத்தை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳಗಡೆ ಕಳಿಸಲು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாதத உள்ளத்தை நான் உள்ளத்துல போட மாட்டேன். ಹೇಳಿ ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳ ವಿಷಯಗಳನ್ನು ನಾನು ಒಳಗಡೆ ಹಾಕುವುದಿಲ್ಲ. நான் ஒண்ணும் குப்பை தொட்டி கிடையாது, ನಾನು ಕಸದ ತೊಟ್ಟಿ ಅಲ್ಲ. எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ನೋಡೋಣ. நான் ஒண்ணும் குப்பை தொட்டி கிடையாது, ನಾನು ಕಸದ ತೊಟ್ಟಿ ಅಲ್ಲ. பிசாசு உலகம் நினைக்கிறதெல்லாம் எனக்குள்ள கூட போட முடியாது. ಲೋಕವು ಸೈತಾನ ನೆನೆಸುವುದು ನನ್ನಲ್ಲಿ ಹಾಕಲು தேவனுடைய பலிபீடம், ನಾನು ದೇವರ ಯಜ್ಞಪೀಠ. ஹல்லேலூயா. தேவனை சுமக்கிற தேவனுடைய பலிபீடம் நான், ದೇವರನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ನಾನು ದೇವರ ಯಜ್ಞಪೀಠ. ஆகையால் இந்த பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் எப்படி உங்க வாழ்க்கையில நிறைவேறும், ದೇವರು ಯೋಜನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಹೇಗೆಂದರೆ ನಿಮ್ಮ ಜೀವನಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ. இந்த வசனத்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಯೋವೇಲನ ಪ್ರವಾದನೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 26-27 ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இது உங்களுக்கு எல்லாம் போகும்போது ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಸ್ಟಿಕ್ಕರ್ ಕೊಡುತ್ತಾರೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. கொண்டு போய் ஒட்ட வைங்க, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂಟಿಸಿ. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் டிசம்பர்ல பெயிண்ட் அடிக்கும் பிச்சு போட்டு பெயிண்ட் அடிக்க அடுத்த வருஷம் ஒன்று கொடுப்போம். ಡಿಸೆಂಬರ್ ನಲ್ಲಿ ಬಣ್ಣ ಹೊಡೆಯುವ ಕಿತ್ತಾಕಿ நீ எத்தனை வருஷம் போட்டாலும் ஒன்றும் வரப்போறதில்ல. சிலர்ல குடுக்கலனாலும் பேசாது, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಕೊಡದೇ ಇದ್ದರು. இன்னும் சில நேரத்துல கிளி ஜோசிய மாதிரி ஆயிடுறது. எல்லாம் வச்சுட்டு ஒரு வருஷம் எனக்கு பொண்ணு எங்க அம்மா பொண்ணு எல்லாம் பொறுக்கின்னு போயிட்டு இது சரியில்லை, இது ஆண்டவர் சரியா கொடுக்கல, வர வந்து அது போட்டு வேற ஒரு பொறுக்கி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நல்லதில்லை. ಗಿಳಿ ಜೋಶ್ ಅಂದ್ರೆ ನನಗೊಂದು ನನ್ನ ತಾಯಿಗೊಂದು ಮತ್ತೊಂದು ಸರಿಯಿಲ್ಲ, ಮತ್ತೊಂದು ವಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಅದು ಸರಿಯಲ್ಲ. கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்துட்டாருன்னா நச்சு நல்லா உறுதியா பற்றி கொள்ளுங்க. ದೇವರು ವಚನವನ್ನು ಕೊಡುವಾಗ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. அந்த ஆண்டவருடைய வசனம், you shall eat plenty and be satisfied. ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತಿಗೊಂಡು you will be satisfied. ನೀವು ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ದೇವರು ವರ್ಷದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾನೆ. என்ன காரியத்துல நீங்க திருப்தி அடையாம இருக்கிறீங்களோ, ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಹೊಂದದೇ ಇದ್ದೀರೋ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ, உத்தரவாதம் பண்ணிக் கொள்ளுங்க. ಉತ್ತರ ಹಾಕಿಕೊಳ್ಳಿ. கர்த்தர் இந்த வருஷத்துல ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ உங்களை திருப்தியாய் நடத்துவார். ದೇವರು ತೃಪ್ತಿಯಾಗಿ ನಡೆಸಲಿದ್ದಾರೆ. உலகம் என்ன சொல்றது எனக்கு தெரியாது, ಲೋಕ ಹೇಳುವುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உலகத்தின் காரியங்கள் எனக்கு தெரியாது, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, உலகம் எப்படி நடக்குமோ தெரியாது. ಲೋಕ ಹೇಗೆ ஆனா ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் திருப்தியாய் போஷிக்க நடத்துவார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ತೃಪ್ತಿಯಿಂದ ನಡೆಸುತ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. You will be perfectly satisfied. ನೀವು ಅದ್ಭುತವಾಗಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. You will be perfectly satisfied. ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. எதுவும் விசுவாசம்.
இன்னும் அன்பினிஷ்டு பிசினஸ் உள்ளத்துல இருக்கிற நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயோ திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏண்டா வாழ்றேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில இதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல சிறப்பிடிச்சு கர்த்தர் உங்க உள்ளத்துல இருக்கிற எல்லா கேள்வியும் வெளியே எடுத்து ஒவ்வொரு கேள்விக்கு பதில் கொடுத்து இன்னையிலிருந்து அற்புதங்களை ஆரம்பித்து விட்டார். ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟು ಈ ದಿನವೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. புரியாம இருக்கலாம், ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗದೇ ಇರಬಹುದು, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று. ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ கர்த்தர் சொல்றார், you will be perfectly satisfied. ದೇವರಿಂದ ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುವೆ. நீ நிறைவாய் இருப்ப, ஒண்ணும் கவலைப்படாத, நீ நிறைவா இருப்ப. ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವ ಚಿಂತೆಬೇಡ. ஹalleluya. satisfaction, நிறைவான ஒரு வாழ்க்கை உனக்கு கர்த்தர் இந்த ಜೀವನ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. நிறைவான என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாய் நான் ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ಸಮೃದ್ಧಿಯಾದ ಜೀವನ ನಡೆಸಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? 5 ಕಾರಣಗಳಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸಲಿದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், யூத ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம், ಯಹೂದ್ಯ ಜನರಲ್ಲಿ ದೇವರು ಎದುರು ನೋಡಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, நானே கர்த்தர், நானே கர்த்தர். இந்த ஒரு கான்செப்ட உங்க வாழ்க்கையில புரிஞ்சிட்டு இந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த பூமியில உங்களை யாரும் ஒண்ணு அசைச்சிட முடியாது. ಈ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ಗೆ ನೀವು ಬರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಕದಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், நானே கர்த்தர். ದೇವರು ಹೇಳಿದರು, ನಾನೇ ಕರ್ತರು. ஹalleluya, ஹalleluya. அந்த கர்த்தருடைய ஜனம்தான் நீங்களும் நானும். ಆ ಕರ್ತನ ಜನರೇ ನಾವು ನೀವು. இந்த முத்திரை நம்ம மேல் போடப்பட்டிருக்கிறது. ಆ ಮುದ್ರೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. எங்க சென்றாலும், ಎಲ್ಲೇ ಹೋದರೂ, எந்த மூலையில நின்றாலும், ಯಾವುದೇ ಮೂಲೆಯಲ್ಲಿ ನಿಂತರೂ, எந்த இடத்துக்கு போனாலும், ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೂ நல்லா தெரியணும், ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯಬೇಕು, கர்த்தரை உடையவர், ನಾನು ಕರ್ತರಿಗೆ ಸೇರಿದವರು, நான் கர்த்தரை உடையவர், ನಾನು ಕರ್ತರಿಗೆ ಸೇರಿದವರು. ஹalleluya, ஹalleluya. ಮೊದಲನೇದಾಗಿ உங்க வாழ்க்கையில இந்த நிறைவு வரணும்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ತೃಪ್ತಿ ಬರಬೇಕಾದ್ರೆ இந்த நிறைவெல்லாம் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? ಈ ಸಮೃದ್ಧಿಯಾದ ತೃಪ್ತಿ ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ வேதத்தில் ஜெக்கரியா 14ஆம் அதிகாரம் ಜಕರೀಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம். 17ನೇ ವಚನ. The book of Zechariah chapter 14 verses 17. ಜಕರೀಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. குயிக்க வாசிங்க பார்க்கலாம். 16 17. பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. ஹalleluya. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, உங்களுக்கு திருப்தியாய் இருக்கும். ನಿಮಗೆ ತೃಪ್ತಿಯಾಗಿರಲಿದೆ. அப்படினா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದದ ಮಳೆ ಸುರಿಯಬೇಕು. ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய பெய்ய பெய்யதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವಾದದ ಮಳೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಾ ಸುರಿಯುತ್ತಾ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதத்தின் மழை உங்க குடும்பத்தின் மேல், உங்க வீட்டிலே ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட நீங்கள் நல்ல பதமாக்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதமான செழிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவீர்கள். ನೀವು ಆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಾ ಸುರಿಯುತ್ತಾ ಹದವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವವರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಾ. ஆனால் வேதம் சொல்கிறது, ಅದರ ಸತ್ಯವೇ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க பார்க்கல 14 17. ಲೋಕದ ಸಮಸ್ತ ಕುಲಗಳಲ್ಲಿ ಕುಲಗಳಲ್ಲಿ ಯಾವ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಯಾವ ಕುಲದವರು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೆಂಬ ರಾಜಾದಿರಾಜನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲವೋ, ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲವೋ ಅಂತ சொல்லல, ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲವೋ, ಅವರಿಗೆ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ தேவனை ஆராதிக்கிற காரியங்களிலே, தேவனை ஆராதிಸುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ வாழ்க்கையில இந்த வருஷத்துல காம்ப்ரமைஸ் பண்ண விட்டு விடாதீர்கள். ನಿಮ್ಮ ಜೀವನಗಳಲ್ಲಿ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಆಗಲು ಬಿಡಬೇಡಿ. ஹalleluya, ஹalleluya. எங்க நான் ஆராதிக்கிறது என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மழைக்கு என்ன சம்பந்தம்னா, ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, உன் வாழ்க்கையில செழிப்பு வரணும், நல்ல உன் வாழ்க்கை திருப்தியா இருக்கணும், fully satisfaction இருக்கணும்னா ஆசீர்வாத மழை வரணும். ஆசீர்வாத மழை எப்போ உனக்கு வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறதுனா, number 1, when you worship God alone. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆಯು ತೃಪ್ತಿ ಯಾವಾಗ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಮೊದಲಾಗಿ ನನ್ನ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் விட்டு கூடாது.
ದೇವರು ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾರೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡುವವನಲ್ಲ. தன் ஜனங்கள் தன்னை வந்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் பூமியிலே ஜனங்களை உண்டாக்கினார். ದೇವರು ತನ್ನ ಜನರು ತನ್ನನ್ನು ಬಂದು ಆರಾಧಿಸುವಂತೆ ಜನರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஏற்கனவே நம்ம பல நாளாச்சும் ஆராதனை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆராதனை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆராதனையில பிசாசு பல காம்ப்ரமைஸ் கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில. ನಾವು ಆಗಲೇ ಆರಾಧನೆ ಬಗ್ಗೆ ಬೋಧನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಆರಾಧನೆ ಅನೇಕ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಒಪ್ಪಂದಗಳನ್ನು ತರುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை ஆராதிப்பது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವೇನೆಂದರೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತದ್ದು. 6 நாளை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் 7வது நாள் தேவனுக்கு என்று தன் நாளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். 6 ದಿನಗಳು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಆತನು ಒಂದು 7ನೇ ದಿನವನ್ನು ಆತನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆகிய ஆண்டவர் சொல்ல, என்னை ஆராதிக்க வராதவர்களுக்கு மழை இல்லை, ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರದೇ ಇರುವವರಿಗೆ ಮಳೆ ಸುರಿಸುವುದಿಲ್ಲ. இது என்னுடைய பிரின்சிபல் கிடையாது, ಇದು ನನ್ನ ತತ್ವಗಳಲ್ಲ, இது என்னுடைய நோட்டும் கிடையாது, ಇದು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯೂ ಅಲ್ಲ. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் எப்பவுமே இப்படிதான் சொல்லி விட்டுறாங்க. நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. ಅನೇಕರು ಬಯಸ್ತಾರೆ, ಬೋಧಕರೆಲ್ಲ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ವಚನ ಹೇಳುತ್ತಿದೆ. நான் என்ன யோசிக்கிறேனோ அது சொல்றதுக்காக நான் நிக்கல, அதற்காக நான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணவில்லை. கர்த்தர் இங்க என்ன சொல்றாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இங்க நிற்கிறேன். ನಾನು ಏನು ಬಯಸುತ್ತೇನೆ ಅದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಇಲ್ಲ ಹಾಗೂ ನೇಮಿಸಲ್ಪಡಿಲ್ಲ. ಕರ್ತರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஞானஸ்நானம் பெற்று, அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்னன்னா, அவரை மட்டும் ஆராதிக்கிறதிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ದೇವರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ನಿಮಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟು ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಾರಣ ಏನೆಂದರೆ ಆತನನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದು ಮಾತ್ರ. நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்கள் விருப்பத்துக்கு நடப்பீர்கள் என்றால் அங்கதான் நம்முடைய நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டு போய் விடுகிறது. ನೀವು ಇದೆಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಇಚ್ಛೆಯಂತೆ ನೀವು ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ತಡೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிசாசுக்கு தெரியும் ಸೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತು நம்ம எப்படி எல்லாம் தேவனை ஆராதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி. ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಹೇಗೆ ತಡೆ ಮಾಡಬೇಕು, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಾರದು. இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்கள், ಆದರೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ நான் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறதுக்கு maximum I will try my level best. ನಾನು ಕರ್ತನನ್ನು ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ. ತೀರ್ಮಾನ பிரயாசப்படுங்க, ಅದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. வேலை தடையா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಕೆಲಸವೇ ஜெபம் பண்ணுங்க. ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கிற மாதிரி வேலை கூட ஜெபம் பண்ணுங்க. ದೇವರಿಗೆ ಭಾನುವಾರ ರಜೆ ಇರುವಂತ ಕೆಲಸ ಕೊಡಿ. கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. எனக்கு அது இது பிசாசு பலவிதமான காரியங்களை நமக்கு செய்வான். ಸೈತಾನ ಅನೇಕ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் எதிர்ப்பு, ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ வந்து நான் ஆராதிச்சேனா உனக்கு மழை வரும். ದೇವರಂತ ನೀನು ನನ್ನನ್ನು ಬಂದು ಆರಾಧಿಸಿದರೆ ನಿನಗೆ ಮಳೆ ಸುರಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஆண்டவர்ட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி, ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் சொல்றப்பா, நான் தேவன், ஆமென், நான் கர்த்தர், ஆமென், உன்னை நான் அதற்காக தான் தெரிந்து கொண்டேன். ನಾನು ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ವಿವರಣೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಕರ್ತನು ದೇವರನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனாகிய கர்த்தர், ನಾನು ದೇವರಾದ ಕರ್ತನು. எனக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே, ನನಗೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಘನತೆ ಎಲ್ಲಿ, எனக்கு செலுத்த வேண்டிய மகிமை எங்கே, ನನಗೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಮಹಿಮೆ ಎಲ್ಲಿ. யார் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படி நிறைவாய் complete satisfaction அவர்களை ಯಾರು ದೃಢವಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರನ್ನು ಸಂತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒரு நாள் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ನಮ್ಮ ದೇವರು ಒಂದಿನ ಸುಳ್ಳು ಹೇಳುವವನಲ್ಲ. யாத்ராகமம் 23:25 வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகமம் Exodus chapter 23 verses 25. ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். என்னவா? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். என்னவா? வியாதி யார? அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவரை ஆராதிக்கிற உங்களுக்கு உங்கள் அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರ ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಆತನು உங்கள் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ನಿಮ್ಮ ತಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஏங்க, நீங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கூட பாயசம் இருக்குங்க. ನಾವು ಊಟ ಮಾಡುವಂತ ಊಟಗಳಲ್ಲಿ
ವಿಷಯಗಳಿದೆ. குடிக்கிற தண்ணியில கூட பாய்சன் இருக்கு. ಕುಡಿಯುವಂತ ನೀರಿನ ವಿಷಯ ಇದೆ. என்ன மாறும் தெரியாது. ಯಾವಾಗ ಏನು ಬದಲಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்படும். ಆಗ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲವೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗಲಿದೆ. ஹalleluya. ஹalleluya. தேவனை ஆராதிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ಅದರಲ್ಲಿ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಬೇಡ. தேவனை ஆராதிக்க தேவனுடைய திட்டம் நீங்கள் வந்து சபையாய் கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயர் 10:23 நாம் வாசிக்கிறோம். ಎಬ್ರಿಯರಿಗೆ 10:23 ಸಭೆಯಾಗಿ ನೀವು ಸೇರಿ ಬಂದು ಆರಾಧಿಸುವುದನ್ನು ಇದು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ கொடிய காலம், ಇದು ಕ್ರೂರವಾದ ದಿನಗಳು, பயங்கரமான காலம், பயங்கரವಾದ ದಿನಗಳು. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்துக்கு சபைக்கு போக விடாதபடி தடை பண்ணுகிற காலம், ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಬಿಡದಂತೆ ತಡೆ ಮಾಡುವಂತ ಕಾಲ. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதிப்பதற்கு கணக்கு போட்டுக்கங்க. ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಪ್ರತಿ ವಾರ ನೀವು ಲೆಕ್ಕ ಹಾಕಿಕೊಳ್ಳಿ, ಒಂದು ವಾರವನ್ನು ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இருதய ஆராதனைக்கு ஆரம்பிக்கும் போதே தேவன் அதில மகிழ்ந்து களி கூறுவார். ನಿಮ್ಮ ಹೃದಯ ದೇವರ ಆರಾಧನೆಗೆ ಆರಂಭಿಸುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன் இந்த யூத ஜனங்கள் அந்த இடத்துல வேதனைப்பட்டாங்க தெரியுமா? ಯಾಕೆ ಯಹೂದ್ಯರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವೇದನೆ ಪಟ್ಟಿರೋ ಗೊತ್ತಾ? 1 ராஜாக்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 அரசு 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திக்கியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, வாக்கின் படியை அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். எலியாவை கர்த்தர் யூத ஜனங்களை அனுப்புறாரு, சொல்றாரு, நான் சொல்ற வரையிலும் என்ன வராது? என்ன வராது? மழையும் மட்டுமல்ல, மழையும் வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஸ்ரேல் தேசம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான தேசம். மழை வரலனாலும் பரவாயில்ல, நைட்ல பெய்யுற பனியே நிறைய செடியெல்லாம் வளர்ந்துரும். ದೇವರು ನಾನು ಹೇಳುವವರೆಗೂ ಮಳೆ ಆಗಲಿ ಮಂಜಾಗಲಿ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. எலியாவின் மூலமா சொல்றாரு, மழையும் பெய்யாது, பனியும் வராது. ದೇವರು ಎಲಿಯನ ಮುಖಾಂತರ ಮಳೆಯೂ ಆಗುವುದಿಲ್ಲ, ಮಂಜು ಬೀಳುವುದಿಲ್ಲ. எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு தெரியுமா? ಯಾಕೆ ದೇವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ನೀವು 16ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋಗಿ 31 32 வாசிக்க பார்க்கலாம். 31 32 ವಚನಗಳನ್ನು ಓದಿ. நேபாத்தின் குமாரனாகிய இஸ்ராயேலின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனியாரின் ராஜாவாகிய ஏத்மாத்தின் குமாரத்தி எசேபேலை விவாகம் பண்ணிக்கொண்டு பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் யாரை சேவித்தானா? பாகாலை சேவித்தான். அதை பணிந்து கொண்டான். கர்த்தரை மட்டும் ஆராதிக்க வேண்டிய ராஜா கர்த்தரನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವಂತಹ ರಾಜ பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்து ಬಾಳ ದೇವತೆಯನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. நானே கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நானே கர்த்தர் என்றால் அர்த்தம் ಗೊತ್ತಾ? உனக்குள்ள இன்னொரு கடவுளை குறித்து கொஞ்சம் கூட என்ன வரக்கூடாது, யோசனை வரவே கூடாது. ನಿನ್ನ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಬೇರೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಸಹ ಬರಬಾರದು. அதான் கர்த்தர் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ಕರ್ತರು ಬಯಸುತ್ತಾರೆ. நானே கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? நானே கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருந்து வேற ஒரு கடவுளை இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. ಬೇರೆ ದೇವರಿದ್ದಾನೋ ಎಂಬ ಆಲೋಚನೆ ಸಹ ಬರಬಾರದು. அங்க கிணறுல தண்ணி வந்துருச்சு, ಅಲ್ಲಿ ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರು ಬಂತು, அப்புறம் பால் வந்துருச்சு, ಹಾಲು ಬಂದಿತ್ತು, அது வந்துருச்சு, ಅದು ಬಂತು, இது வந்துருச்சு, ಇದು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ இருக்கலாமோ ಅವ ದೇವರಿರಬಹುದು. சொல்லணும், மனசு இல்ல, கர்த்தர் ஒருவரே. ಇಲ್ಲ, ಕರ್ತನು ಒಬ್ಬನೇ. கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் ஒಬ್ಬನೇ. ஆண்டவருடைய கட்டளை இது. இது தேவರ ஆಜ್ಞೆ. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளை. தேவர மக்களுக்கு தேவರ ஆಜ್ಞೆ. இரண்டாவது கட்டளை என்ன? ಎರಡನೇ ಆಜ್ಞೆ ಏನು? என்னாலன்றி உனக்கு வேறே தெய்வங்கள் இருக்கலாகாது. ನನ್ನನ್ನು ಹೊರತು ನಿನಗೆ ಬೇರೆ ದೇವರುಗಳು ಇರಬಾರದು. ஒரு சப் கான்செப்ட், அதாவது ஒரு சப் காட் நீ கொண்டு வரக்கூடாது என்கின்றார் ஆண்டவர். ನಿನಗೆ ಬೇರೆ ದೇವರುಗಳನ್ನು ನೀನು ತರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. நானே கர்த்தர்னா நான்
ನಾನೇ ಕರ್ತನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಾನು ಒಬ್ಬನೇ, ನನಗೆ ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ ಯಾರೇ ಇರಬಾರದು. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவனா வெறுக்கிறோம் தெரியுமா? இங்க ப்ராப்ளமே இதுதான். ಕ್ರೈಸ್ತಂದ್ರೆ ಯಾಕೆ ದ್ವೇಷಿಸ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಸಮಸ್ಯೆ ಇದೆ. எல்லா இடத்துல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற கிறிஸ்தவங்களை ஒட்டுறதுல காரணம் என்ன தெரியுமா? இங்க கர்த்தர் சொல்ல, நான் யார் கூட ஒட்ட மாட்டேப்பா, நான் தனித்து இருக்கிற தெய்வம். ಅವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ, ನಾವು ಮಾತ್ರ ದೇವರ ನಾನು ಯಾರ ಬಳಿ ಸೇರುವವನಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு சில பேருக்கு இத்தனையோ ரட்சிக்கப்பட்ட எத்தனை காலங்கள் ஆனாலும் இன்னும் தடுமாற்றத்திலே இருப்பாங்க. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், அங்க ஒரு கால், இங்க போனா அங்க போனா அங்க, எங்க எதுல இருக்கிறாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾಗಿರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಗೊಂದಲಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲೊಂದು ಕಾಲ ಅಲ್ಲೊಂದು ಕಾಲ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஆனா ஆசீர்வாதம் எப்படி வரும்? ಆಶೀರ್ವಾದ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும், பாஸ்டர்ஸ் வந்து அதை பண்ணணும். ஆனா இவங்க மட்டும் கர்த்தருக்காக நிக்கவே மாட்டாங்க. ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಬೋಧಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಇದು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಇವ ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கான வைராக்கியம் எங்கே? ಕರ್ತನಿಗೆ ಇರುವಂತ ವೈರಾಗ್ಯವೆಲ್ಲಿ எங்க தெரியுமா காட்டணும்? ಅದು ಎಲ್ಲಿಗೊತ್ತ ತೋರಿಸಬೇಕು. மட்டும் ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, ಆತನನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವಂತ ಆರಾಧನೆ. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஆனா இந்த ஆகாப் ராஜாவோ, ಆದ್ರೆ ಯಾಗಾಬ್ ರಾಜನು வெளியில ஒண்ணு இல்லைன்னா நான் உள்ள யார வச்சிருக்கிறா, பாகால வச்சிருக்கிறா. ಹೊರಗಡೆ ಒಂದು ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಬಹಳ ದೇವತೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. மதர் சென்டிமெண்ட், ತಾಯಿಯ ಒಂದು ಸೆಂಟಿಮೆಂಟ್. கிறிஸ்தவத்துல எந்த சென்டிமெண்ட்டும் இடம் கிடையாது. ಕ್ರೈಸ್ತತ್ವದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸೆಂಟಿಮೆಂಟ್ ಇಲ್ಲ. தெளிவா நான் ஒருவரே கர்த்தர், என்னாலே என்று வேறு தெய்வம் ನಾನೇ ಕರ್ತನು, ನನ್ನನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ದೇವರಲ್ಲಿ ಇರಬಾರದು. அப்ப தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறதுன்னு சொன்னா என்ன? கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிற ஆராதனைக்குரியவனாய் நீங்கள் மாற வேண்டும். ಆರಾಧನೆ ಹೇಳುವಾಗ ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವ ಆರಾಧಕನಾಗಿ ನೀವು ಬದಲಾಗಬೇಕು. யாரை பின்பற்றுகிறீர்கள்? ನೀವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಾ? Really who you are following? ನಿಜವಾಗಲೂ ನೀವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? Whom you are following in this morning? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಾ? நல்ல தெளிவிருக்கணும். நீங்கள் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? ನಿಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು, ನೀವು ಯಾರನ್ನು சபைக்கு தான் வருகிறோம், ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ, ஆனால் யாரை பின்பற்றுகிறோம்? ಆದರೆ ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ? You should have a question. You should have an answer for this question. ಈ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉತ್ತರ ಇರಬೇಕು. சபைக்கு தான் வருகிறேன், ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀರಾ? யாரை ஆராதிக்கிறேன்? ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ? யார் பின்னே நான் போகிறேன்? ನಾನು ಯಾರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ? யார் மேல் என் இருதயம் அதிகமாய் பற்றிக் கொண்டிருக்கிறது? ನನ್ನ ಹೃದಯ ಯಾರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಹತ್ತುಕೊಂಡಿದೆ? கவனித்துக் கொள்ள வேண்டும், ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறது. ಕಾರಣ ಕರ್ತನು ಹೃದಯಗಳನ್ನು ನೋಡುವಾತನು. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறது. ಕರ್ತನು ಹೃದಯಗಳನ್ನು ನೋಡುವಾತನು. சபைக்கு வரீங்களா? ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு பின்னே நடக்க பழகிக் கொள்ளுங்கள். ಕರ್ತನ ಹಿಂದೆ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. எல்லாரோட அன்பா இருங்கள், ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಪ್ರೀತಿಯೊಂದಿಗೆ. ஆனா எல்லார் பின்னாலையும் போயிடாதீங்க. ಆದರೆ ಎಲ್ಲರ ಹಿಂದೆ ಮಾತ್ರ ಹೋಗಬೇಡಿ, மாட்டிக்கொண்டு ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு ஆள் கர்த்தர் மட்டுமே. ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರು ಮಾತ್ರ. கர்த்தர் மட்டுமே. ಕರ್ತನು ಮಾತ್ರವೇ. சொல்லுவாங்க ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. ಅನೇಕರು ನನಗೆ ಅಭಿಮಾನಿಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ. ಫೇಸ್ಬುಕ್ಲಿ சொல்றாங்க, இப்பெல்லாம் இதுக்கு ரொம்ப ஃபேன்ஸ்ங்க, ஊழியக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ದೇವರ ಸೇವಕರು ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಅಭಿಮಾನಿಗಳು ಹೆಚ್ಚಿರುವುದಾಗಿ. ஃபேன்ஸ் முக்கியம் இல்லைங்க, ಅಭಿಮಾನಿಗಳು ಮುಖ್ಯವಲ್ಲ, பரலோகம் முக்கியம். ಪರಲೋಕ ಮುಖ್ಯ. ஊரெல்லாம் ஃபேன்ஸ் இருந்து ಊರೆಲ್ಲ ನನಗೆ ಅಭಿಮಾನಿಗಳಿದ್ದು அங்க ஃபேன் போடாம போயிட்டாங்க. ಫ್ಯಾನ್ ಹಾಕದ ಹೋದ್ರೆ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? நிறைய பேருக்கு இதுலயே சந்தோஷம். ಅನೇಕರಿಗೆ ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ. எங்களை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? இயேசு இயேசு ನಾನು ಎಷ್ಟೋ ಜನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ, ನೀನು ಯೇಸುವನ್ನು ಫಾಲೋ ಮಾಡುತ್ತೀಯಾ? யாரை ஆராதிக்கிறோம்? ನಾವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பாஸ்டர்லயா, ஐயோ எங்க பாஸ்டர் தூக்கி கூப்பிட்டு போடுங்க. ಅನೇಕ ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ದೇವರ ಕಸದಲ್ಲಿ ಹಾಕಿ கர்த்தரை கனம் பண்ணி. ಕರ್ತನನ್ನು ಗೌರವಿಸಿ. ஒரு சில பேர் எங்களுக்கு இந்த ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரர்? ಕೆಲವು ಜನರು ನಮಗೆ ಈ ಸೇವಕರು, எந்த ஊழியக்காரர்? ಯಾವ ಸೇವೆ? சில பேர் சர்ச்சைக்கு வரல, ஏன் அப்படின்னா நாங்க டிவிலேயே ஆராதனை பார்த்து கொள்ளுகிறோம். ಕೆಲವು ಜನ ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ, ಕೇಳಿದ್ರೆ ಟಿವಿಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா பைபிள் சொல்லி டிவில ஆராதனை பண்ணுங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳಲಿಲ್ಲ ಟಿವಿಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ஆராதிக்கணும் தான் சொல்லி குந்தி ஆராதிக்கணும் சொன்னாங்க. ನಿಮಗೆ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಕುಳಿತುಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಲ್ಲ. பைபிள் குந்தின ஆராதனை நீ வீட்டுல குந்திக்க, ಕುಳಿತುಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಾಡಿ. ಅದು ಸತ್ಯವೇದ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. இல்லங்க எனக்கு
இங்கெல்லாம் வந்த ஜனங்கள்லாம் அப்புறம் வேற யாரு கூட ஆராதனை ಇಲ್ಲಿ ಬಂದ ಜನರಿದ್ದಾರೆ, ಅಯ್ಯ ನೀವು ಯಾರ ಜೊತೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು? ஆடு மாடு கூட ஆராதனை பண்ணக்கூடாது. ದನ ಕರುನೊಂದಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾ? இங்க யாரு கூட இல்ல, நான் தனியா ரூட் இல்லம்மா, எல்லாம் கூடித்தான் வரணும். ನೀವು ಯಾರು ಒಬ್ಬೊಟ್ಟಿಗೆ ಯಾರನ್ನೆಲ್ಲ ಸೇರಿ ಬರಬೇಕು, தனியா ரூட் கிடையாது, ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ನಿನಗೆ. பைபிள்ல இருந்தா காமிங்க, நான் தனியா உட்கார்ந்துக்கிறேன் வீட்லயே. ಸತ್ಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ತೋರಿಸಿ ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கூடி வந்து ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு ಸೇರಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಅದು ದೇವರ ಯೋಜನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூடி வந்து ஆராதிக்கணும், அதுதான் பிசாசு எதிர்க்கிறான். ಸೈತಾನ ಇದನ್ನು ಎದುರಿಸುತ್ತಾರೆ. இல்ல என்னென்னவோ ட்ரை பண்ணா பாருங்க, இந்த வருஷத்துல யாரும் கூடி வந்து ஆராதிக்காத மாதிரியும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு, ஆனாலும் நம்ம ನಾವು ಬಂದು ಸೇರಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ಸೈತಾನ ಅನೇಕ ಉಪಾಯಗಳು ಮಾಡಿದ್ರೆ ಆಗ ನಾವು ಬಿಡಲ್ಲ. ஏங்க இந்த ஆராதனைக்காக பிசாசு இவ்வளவு போராடுறான்? ಯಾಕೆ ಈ ಆರಾಧನೆಗಾಗಿ ಇಷ್ಟೊಂದು ಹೋರಾಟ அவனுக்கு வேணும். ಈ ಆರಾಧನೆಗೆ ಬೇಕು. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதிக்கலன்னா உங்களுக்கு சந்தோஷம் ஆகுது, உங்களுக்கு நஷ்டம் தெரியுதோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் பரலோகத்துக்கு. ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಎಷ್ಟು ನಷ್ಟ ಬಂದಾಗ ಸೈತಾನ கர்த்தரை பிரதிஷ்டை பண்ணிருங்க, அவர் ஒருத்தர் தாங்க எனக்கு கர்த்தர். ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ ಆತನೊಬ್ಬನೇ ನನಗೆ ಕರ್ತರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், ಆತನೊಬ್ಬನೇ ಕರ್ತರು, அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், ಆತನೊಬ್ಬನೇ ಕರ್ತರು, வேற யாரும் கிடையாது, ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. அவங்க எல்லாரையும் நாம மதிக்கிறோம், எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், எல்லாரையும் நம்ம நம்புறோம், எல்லாரையும் செய்றோம், ஆனா கடவுள் எனக்கு அவர் கர்த்தர். ನಾವು ಎಲ್ಲರನ್ನು ಗೌರವಿಸುತ್ತೇವೆ, ಆದರೆ ಕರ್ತರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತನೊಬ್ಬನೇ. எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றோம் பிரதர், ನಾವು ಎಲ್ಲರನ್ನು ಗೌರವಿಸುತ್ತೇವೆ ಸಹೋದರರೇ. ஒருத்தர் வந்து அப்படித்தான் கேக்குறாங்க, ಒಬ್ಬರು ಹಾಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ, மரியம்மா இல்லையா அப்படின்னாரு. ಮರಿಯಮ್ಮನವರು ಇಲ್ಲವಾ? மரியம்மா இல்லைன்னு சொன்னா நாசமா போயிருவாங்க. ಮರಿಯಮ್ಮನವರು ಇಲ್ಲ ಎಂದರೆ ಆತನು ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ಅವರಿದ್ದಾರೆ, எங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಾ? பரலோகத்துல இருக்கிறாங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நீ இப்படியே குடிச்சிருந்தா போக மாட்டியா, அங்க இருக்கிற தெரியுமா உனக்கு? ನೀನು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? நான் போய் எங்க அம்மாக்கு கை கொடுப்பேன், நீ அங்க போய் பிசாசுக்கு தான் கை கொடுப்ப, அதனால மனம் திரும்பிடுங்க. ನಾನು ಹೋಗಿ ಮರಿಯಮ್ಮನಿಗೆ ಕೈ ಕೊಡ್ತೇನೆ, ಆದರೆ ನೀನು ಸೈತಾನಿಗೆ ಕೊಡ್ತೀಯ. ಮನಸ್ಸಾಂತರ ಒಂದು. ஒரு சில பேருக்குலாம் என்னவோ இவங்க ஏதோ கண்டு கடவுளை நாம உருவாக்க முடியாதுன்றத ದೇವರು ಮಾತ್ರ ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தான் உருவாக்குகிறார், ದೇವರು ಮಾತ್ರ ಉಂಟು ಮಾಡುವಾತನು. நான் ஏதோ கடவுளுக்கு செஞ்சிட்டேன் இல்லங்க, கர்த்தர் தான் எனக்காக செய்கிறார். ನಾನು ದೇವರಿಗೆ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಪ್ಪ, ದೇವರು ನನಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆராதனை என்பது மிக பெரியது ஒன்று, இதுல தான் நிறைய ஆசீர்வாதம் கெட்டு போகுது. ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಅದು ದೊಡ್ಡದು, ಅದು ಮಹತ್ವವಾದುದೇ. ஒரு சில பேர் ஆராதனைக்கு வருவாங்க, வெறுப்போடுவே வந்து உட்கார்ந்து வீட்டுல ஏதோ பிரச்சனை அந்தலயே வந்து உட்கார்ந்து சும்மா அதுல கூட ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ ಆರಾಧನೆಗೆ, ಸುಮ್ಮನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳಗಳು ಮಾಡಿಕೊಂಡು ಬೇಡದ ಹಾಗೆ ಬಂದು ஆராதனை வரும்போதே உங்களுடைய இருதய சனிக்கிழமை நைட்ல இருந்தே பிரிப்பேர் ஆகும். ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗಲೇ ಶನಿವಾರ ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು நாளைய சமூகத்தில் ನಾಳೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗಲಿದ್ದೇನೆ. என்ன கொஞ்சமாவது தொடரும், ದೇವರನ್ನು ಸ್ವಲ್ಪವಾದ கையில மேல படணும், ಆತನ ಕೈಯ ಮೇಲೆ அவருடைய ಇಡಬೇಕು. சேட்டையின் நிழலுக்குள்ளே நான் இருக்கணும், ಆತನ ಪಕ್ಷಿಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. மூடணும், ಆತನ ಪ್ರಸನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் அவரை கூப்பிட்டு ஆராதிக்கணும். ಅಪಾಯವಾಗಿ ಕರೆದು ಆತನ ಆರಾಧಿಸಬೇಕು. ஏங்க அவர் அங்க இறங்கி உட்காரவே இறங்கி வந்துருவார். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕ್ರಮಕ್ಕೆ ಪಡುತ್ತಾ ಆತನ ಕುಳಿತುಕೊಳ್ಳದೆ ಈ ಕೆಳಗೆ ಬರುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்றால், ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವಾಗ உலகத்தில் உனக்கு ஆப்ஷன் கிடையாது, ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்டவர், அவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಯ್ಕೆಗಳಿಲ್ಲ, ಆತನೊಬ್ಬನೇ ಆದರೆ ಯೇಸು, ದೇವರಾಗಿದೆ ಯೇಸು. பிரதர் அவங்க இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ಬ್ರದರ್ ಅವರಿಲ್ಲವ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரதர் இவங்க இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ಬ್ರದರ್ ಇವರೆಲ್ಲವ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ನನ್ನ ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ, ஆதியிலிருந்து இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர், அவரே கர்த்தர். ಆದಿಯಿಂದ ಇರುವ ಒಬ್ಬನೇ ದೇವರು, ಆತನೇ ಕರ್ತರು. அவரை ஆராதிக்கிறேன், ಆತನನ್ನೊಬ್ಬನೇ ಆರಾಧಿಸಬೇಕು. இதை பிரதிஷ்டை அவ்வளவு பெரிய மகிமையான தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் குறைவாய் ஆராதிக்க முடியாது. ಅಷ್ಟು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಅಂದರೆ ಕೊರತೆ ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே தான். ಆತನ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಾದರೆ, நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க குடும்பம் நல்ல செழிக்கணும்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಾದರೆ நல்ல தீர்மானம் உள்ளவர்களா இருக்கு. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ತೀರ್ಮಾನ ಉಳ್ಳವರಾಗಿ, அதுல ஒரு நல்ல உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. ಆದರೆ ಒಳ್ಳೆಯ ದೃಢತೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. பலவர் சில பேர்லாம் தூரத்துல இருந்து வர்றீங்க, ಅನೇಕರು ದೂರದಿಂದ ಬರ್ತೀರಾ. நீங்க இங்க வந்து காணிக்க போட்டாதான் கர்த்தர் காணிக்க எடுக்கிறார் அப்படின்றது இல்ல. ನೀವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದ್ರೆ ಮಾತ್ರ ಕಾಣಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. பெட்ரோல் காசு செலவு பண்ணி வரீங்க பாருங்க, அதை கூட கர்த்தர் காணிக்க கன்வெர்ட் பண்ணிக்கிறார். ನೀವು ಪೆಟ್ರೋಲ್ಗೆ ಹಾಕುವಂತ ಹಣವನ್ನು ದೇವರು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நீங்க ஆட்டோக்கு கொடுத்து
காசு வரைக்கும் பாருங்க, அந்த காசை கூட கர்த்தர் தன் காணிக்கையை கன்வெர்ட் பண்ணி தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ನೀವು ಆಟೋಗೆ ಕೊಡುವಂತ ಹಣವನ್ನು ದೇವರ ಕಾಣಿಕೆಯಾಗಿ அதனால ஒரு நாளும் சபைக்கு வருவதற்கு ஐயோ நான் செலவு பண்ணணும்னு யோசிக்காதீங்க. நீங்க செலவு பண்ண கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து உன் நிலைமையை பார்த்து கார்ல வர அளவுக்கு கர்த்தர் ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿದ ದೇವರಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾರಲ್ಲಿ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಮೈಸೂರಲ್ಲಿ ಬಸ್ ಕಾಸು இருக்காதுங்க, ಇಂದಿರಾನಗರ್ ಚಾರ್ಜ್ போகணும். ಇದೇ ಮೈಸೂರಲ್ಲಿ ಬಸ್ ನಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲ. ಇಂದಿರಾನಗರ 6th ಮೈನ್ MGAG ಚಾರ್ಜ್ தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு அங்கதான் இருந்த 87 to 97 87 97 ವರೆಗೆ FGH 6th ಮೈನ್ ಅಲ್ಲಿ ನಾನಿದ್ದೆ. இங்க இருந்து பஸ் கூட காசு இருக்காதுங்க. ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಹಣ ಇರುತ್ತೆ. ஒரு டைம் போகும்போது பஸ்ல போய் வரும்போது நடந்து வருவோம். ಹೋಗುವಾಗ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ, ಬರುವಾಗ ನಡೆದುಕೊಂಡು போறதுக்கு இருக்காது, வரதுக்கு இருக்காது. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕಿಲ್ಲ, ಬರೋದಕ್ಕೆ ஜோம் பண்ணிட்டு திருட்டு பஸ்ல ஏறி போயிடுவேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳ್ಳ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ஜோம் வந்து ஆண்டவரே ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ದೇವರೇ ஆராதனைக்கு போகாம நான் இருக்க மாட்டேன். ಆರಾಧನೆಗೆ ಹೋಗದೆ ನಾನು ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆராதனைக்கு போகாம நான் இருக்க மாட்டேன். ಆರಾಧನೆಗೆ ಹೋಗದೆ ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ. காசು இல்ல, இருந்தா நான் கொடுத்துருவேன், ஏமாத்த மாட்டேன். ನನ್ನ ಬಳಿ ಹಣ ಇಲ್ಲ, ನಾನು ವಂಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பஸ் காசு கொடுத்ததே இல்ல. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹಣ ಕೊಟ್ಟೇ ಇಲ್ಲ ನಾನು. ஆனா இப்ப அப்படி ಆದ್ರೆ ಹೀಗಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೆ, பழக்கமே கிடையாது. ನನಗೆ ಅಭ್ಯಾಸವೇ ಇಲ್ಲ. எங்கடா பின்னால வாங்குறாங்க, ಎಲ್ಲೆಲ್ಲ ಹಿಂದೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவன் போய் கேட்டு வந்து இறங்கி போயிட்டே இருக்கும். ಅವನು ಬಂದು ಕೇಳುವಷ್ಟೆಲ್ಲ ಇಳಿದು ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ஓடுற பஸ்ல இறங்கி பழக்கம் ரொம்ப எனக்கு. ಓಡುವ ಬಸ್ ಇಲ್ಲ, ಓಡುವ ಬಸ್ ಇಳಿಯೋ ಅಭ್ಯಾಸ ನಮಗೆ. அதனால என் கூட வருவ யோசிப்பேன், இவன் எப்ப ஏறலாம் தெரியாது. ನಮ್ಮ ಬಳಿ ಬರುವವನ ಈತ ಯಾವಾಗ ಹತ್ತುತ್ತಾನೆ ಯಾವಾಗ ಇಳಿತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சைக்கிள் கூட கிடையாது இருந்தது. ಸೈಕಲ್ ಕೂಡ ಇಲ್ಲ ಸಹೋದರರೇ. சாப்பிட கஷ்டம், ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಷ್ಟ. சின்ன வீட்டுல தான் இருந்தோம். ಚಿಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿದ್ದೆವು. சரியா லைட் கூட கிடையாது, ಸರಿಯಾದ ಬೆಳಕು ಇಲ್ಲ, வருமானம் கிடையாது, ಆದಾಯವಿಲ್ಲ. heart was full with worship. ಆದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಆರಾಧನೆಯಿಂದ ತುಂಬಿತ್ತು. ஆராதனைக்கு அந்த ஆராதனை வாஞ்சையோடு ஓடும். ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬ ಆರಾಧನೆ ದಾಹದಿಂದ ಹೋಗುತ್ತಿದೆ. சும்மா போக மாட்டேன் ஆராதனைக்கு. ಆರಾಧನೆಗೆ ಸುಮ್ಮನೆ ಹೋಗುತ್ತಿದೆ. நைட் போய் ராஜராஜேஸ்வரி நகர் நாயன்டலி பகுதியில் நைட்ல அங்க குரூப்பா போற 30 பேர் 20 பேர் குரூப்பா போய் அங்கே வந்து ரோட்ல படுத்துப்போம், ஒரு திண்ணையில படுத்துருவோம். ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ನಗರ ನಾಯನಹಳ್ಳಿ ಕಡೆ ಜಿಂಡೆಗಳಲ್ಲಿ 23 ಗುಂಪಾಗಿ ಹೋಗಿ காலையில 4 மணி 5 மணிக்கு ஏஞ்சி டோலா கடிச்சு ரோட்ல இந்த பாட்டு பாடி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்கிட் பண்ணி சுவிசேஷம் சொல்லிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். ಬೆಳಿಗ್ಗೆ 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಡೋಲಾಗಳನ್ನು ಹೊಡೆದು ಜನರಿಗೆ ನಾಟಕಗಳನ್ನು ಮಾಡಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತಿದ್ದೆವು. 7 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 7 ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ரெடி ಬರ್ತೀವಿ. ஆயிட்டு சபைக்கு போடுவோம். ಸಿದ್ಧವಾಗಿ ಮನೆಗೆ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. சபைக்கு இருந்து நேரா வீட்டுக்கு வரவே மாட்டோம். ಸಭೆ ಮುಗಿದ ನೇರವಾಗಿ ಮನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ. அதுக்கு அடுத்து ஊழியம் தான். ಸಭೆ ಮುಗಿದ ನಂತರ ಸೇವೆಗಳು. யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், ಯಾರಿಗಾದರೂ ಸುವಾರ್ತೆ இந்த ಹೇಳಬೇಕು. வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். ಈ ದಾಹವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. பார்த்து தான் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ಇದನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ಸಂತೃಪ್ತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ. ஹalleluya. எந்த ஃபாரினர் எனக்கு பணம் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ಯಾವುದೇ ವಿದೇಶಿಗಳು ನನಗೆ ಹಣ ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು நான் தைரியமாய் தேவ சமூகத்தில் என்று சொல்ல முடியும், ஒரு ஃபாரினர் கூட கை நீட்டி காசு வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯಾವುದೇ ವಿದೇಶಿಗಳ ಬಳಿ ಕೈ ಚಾಚಿ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಆಶೀರ್ವಾದವನ್ನು அவங்க போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் ஊழியம் செய்யறேன்னு ஒரு நாளை யாருடைய கை நீட்டினது கிடையாது. ನಾನು ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಹಣ ಕೊಡಿ ಎಂಬುದಕ್ಕೆ ಕೈ ಚಾಚಲಿಲ್ಲ. எனக்கு தெரியும் எங்க கை நீட்டணும், ನನಗೆ ಗೊತ್ತು ಎಲ್ಲಿ ಕೈ ಚಾಚಬೇಕೆಂಬುದು. எனக்கு தெரியும் எங்க கை நீட்டணும்னு சொல்லி ನನಗೆ ಗೊತ್ತು ಎಲ್ಲಿ ಕೈ ಚಾಚಬೇಕು. மட்டும் தான் கை நீட்டுவேன். ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಚಾಚುತ್ತೇನೆ. கை மட்டுமாய் நடத்தி வருகிறேன். ದೇವರು ಇದುವರೆಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಆ ದಿನ ಮಾತ್ರವಲ್ಲ, அப்படிதான் வாழ்ந்து ಈ கொண்டிருக்கிறேன். ದಿನವೂ ಹೀಗೆ ಬದುಕುತ್ತಿದ್ದೇನೆ. ஆராதனைக்கு அற்பமா எண்ணாதீங்க பிரதர். ಆರಾಧನೆಯನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬೇಕು. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே நினைக்காதீங்க. ಒಂದು ಭಾನುವಾರ ತಾನೆ. உனக்காக தான் கர்த்தருக்கு காத்த சனிக்கிழமை நைட்ல நீங்க காத்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಶನಿವಾರ ರಾತ್ರಿ ನನಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. பிள்ளைங்க வருவாங்க, எக்ஸைட்மென்ட்டா காத்திருக்கிறார். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. ನೀನು ಬರದೆ ಹೋಗುವಾಗ அவர் வந்து வேதனை அடைந்தார். ಆತನು ಬೇಸರಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. என் பிள்ளைக்காக நான் காத்திருந்தேன், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮಗಳಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதனைக்கு வர இந்த எண்ணத்தோடு சபைக்கு வாங்க. ಆದ್ರೆ ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಬರುವ ಈ நேரத்துல நீங்க எப்படி வந்தீங்களோ பரவாயில்லை, மறந்துருங்க. ஆனா இந்த புதிய வருஷத்துல சபைக்கு வரும்போது சொல்லுங்க, அப்பா எனக்காக காத்திருந்தார். ಎಲ್ಲವರೆಗೂ ಹೇಗೋ ಮರೆತು ಬಿಡಿ. ಆದ್ರೆ ಮುಂದಿನ ಈಗಿನ ಬರುವಾಗ உங்களுக்காக யாரோ ஒருத்தர் காத்து நிற்கிறான்னு சொன்னா நீங்க போய் அவர் வர வந்து பார்க்கணுமா இருக்குது. ஆனா போகாம போயிட்டீங்கன்னா, இப்ப மோடி சார் காத்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, போகாம இருப்போமா? ಮೋದಿ ಅವರು ನಮಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾವು ಹೋಗದಿರುತ್ತೇವಾ?
இங்கே காத்திருக்கிற ஒரு வானத்தையும் பூமி உண்டாகும். ಕಾಯ್ತಿರುವುದು ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ராஜாதி ராஜாங்க, ರಾಜಾದಿ ರಾಜರು, ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜರು, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறார். ರಾಜಾದಿ ರಾಜರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் ஒண்ணு நல்லா இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ಒಂದನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சாக்ரிஃபைஸ் இல்லாம ஆராதனை இல்லைங்க. ತ್ಯಾಗವಿಲ್ಲದೆ ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. Without sacrifice there is no worship. ತ್ಯಾಗವಿಲ್ಲದೆ ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. ஆராதனை என்பது ஷர்ட்டை கழட்டு டான்ஸ் ஆடி ஆடுறதுல ஆராதனை. ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಶರ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡೋದಲ್ಲ. நீ பாவம் என்ன ஆராதனைனே தெரியல, என்ன எப்படி ஆராதனை பத்தி தெரியல, என்னன்னா நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணு தெரியாதவங்க ஆராதனை தன் லீடரா மாறிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனையே. ಅನೇಕರು ಆರಾಧನೆ ಬಗ್ಗೆ ತಿಳಿದವರು ಆರಾಧನೆ ನಾಯಕರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. இனி வருகிற காலம் உபதேசத்துக்கு ஆபத்து வருகிற காலம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ಬರುವಂತ ಕಾಲ ಉಪದೇಶಕ್ಕೆ ಅಪಾಯ ತರುವಂತ ಕಾಲ. ஆகையால் சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். ಸಭೆಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳಿ. உங்களை சரியான சத்தியத்திலே சரியான உபதேசத்திலே நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ಸರಿಯಾದ ಉಪದೇಶಗಳಲ್ಲಿ ಸತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಲು ನಾವು ಬಯಸುತ್ತೇವೆ. ஒரு சபையில் நிலைத்திருந்து ನೀವು ಒಂದೇ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು நிச்சயமாகவே பாதுகாக்கப்படுவார்கள். ನಿಜವಾಗಿ ಸಂರಕ್ಷಣೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. பயங்கரமான கள்ள உபதேசங்களும் கள்ள போதனைகளும் வேதம் சொல்ல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ಭಯಂಕರವಾದ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಸತ್ಯವಂತರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡವರು ವಂಚನೆಗೊಳಗಾಗುತ್ತಾರೆ. ஆகையால் இங்க டிவில நிறைய ஹைப்பர் கிரேஸ் பிரீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ಟಿವಿಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಬರೀ ಕೃಪೆಗಳ ಬಗ್ಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವವರು ಬಂದಿದ್ದಾರೆ. நல்லா மப்பு மந்தாரமா நல்லா நைட் 12 1 மணி நேரம் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில ஏஞ்சி வந்து சொல்லுவாங்க கர்த்தர் என்னோடு பேசினாருன்னுவாங்க. ராத்திரி எல்லாம் ಚೆನ್ನಾಗಿ ಮಪ್ಪು ಮಮ್ಮದಾಗಿ யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಕರ್ತನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ. ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், எப்படி இருந்தாங்க தெரியுமா? ராத்திரி எல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒரு சனிக்கிழமை தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து நிப்பாங்க. ಸೇವಕರು ಇರುತ್ತಿದ್ದರು, ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದರು. இன்னைக்கு ஒரு 2 ஜம்பிங் சாங், 2 பிம்பிங் சாங், 2 வர்ஷிப் சாங் எடுத்து ஒரு வர்ஷிப் லீடர் ஆயிடுறார் ஒருத்தர். ಈಗ 2 ಜಂಪಿಂಗ್ ಸಾಂಗ್, 2 ಪಿಂಪಿಂಗ್ ಸಾಂಗ್, 2 ವರ್ಷ ತಗೊಂಡ್ರೆ ಆತನು ಆರಾಧನಾ ನಾಯಕನು. கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. சமர்ப்பணம் வேண்டும். ಸಮರ್ಪಣೆ ಬೇಕು. சமர்ப்பணம் இல்லாம ஆராதிக்கிற செய்கிற எந்த காரியமும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. ಸಮರ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு இந்த முதல் காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை நல்ல இந்த 2:26 யோவேல் 2:26 படி நீங்கள் திருப்தியாய் புசித்து நீங்கள் திருப்தி அடைந்து fully satisfaction இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் உங்களை நன்மையின் மழையினால் முடிசூட்ட வேண்டும் என்றால் முதலாவது காரியம் அவரை ஆராதிக்க பகிர்விடுங்கள். யோவேல் 7:26 ನೆನಪಿನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ದೇವರಿಗೆ ವರ್ಷದ ತೃಪ್ತಿಯಿಂದ ஆராதனை விஷயத்துல மட்டும் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதுக்கு நான் இங்க இருந்து போவேன், FGH சபைக்கு போவேன். ನಾನು ಕಲಿತುಕೊಂಡ ಇಲ್ಲಿಂದ FGH ಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. யார் வரட்டும் யார் வராத போட்டும் நான் கவலையே பட மாட்டேன். ಯಾರು ಬರಲಿ ಬರದೆ ಹೋಗಲಿ ನನಗೆ ಚಿಂತೆಯೇ ಇಲ್ಲ. யார் கூடவும் கை கோர்த்து நான் உள்ள போக மாட்டேன். ஏன்னா அவங்க கூட போனாலும் ஆராதிக்க முடியாது. சும்மா உட்காந்து நயனன்னு பேசிட்டு பாங்க. நான் எங்க போனாலும் கூட தெரிஞ்சவங்க கூட உட்காரவே மாட்டேன் சபையில். ನಾನು ಯಾರ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಕುಳಿತರೆ ಅವರ ಜೊತೆ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲರು போய் நின்னுருவேன். ಸಾಧ್ಯವಾದರೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. யாரையும் பார்க்க மாட்டேன். ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆராதித்து கொண்டே இருப்பேன். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. பாஸ்ட் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி 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 வைப்பேன். ಬೋಧಕರ ಬಾಯಿಂದ ಬರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತು ಬರೆದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆராதனைக்கு வருகிற நீங்கள், ಕಾರಣ ಆರಾಧನೆಗೆ ಬರುವ ನೀವು யாருக்காகவும் ஆராதனை விட்டு கொடுத்துறாதே. ಯಾರಿಗೋಸ್ಕರ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. அநேகர் சபைக்கு வராம அநேகர் ஆராதனை விட்டு ஆராதனை இழந்திருக்கிறது காரணம் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, பிரதர் அவங்களாலதான் பிரதர் நான் ஆராதனைக்கு போறதை விட்டுட்டேன், இவங்களாலதான் பிரதர் நான் ஆராதிக்கிறதை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் ஆராதனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீர்கள். ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ನಾನು ಇವರಿಗಾಗಿ ಅವರಿಗಾಗಿ ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. ஆராதனைக்கு ஒரு தடையா இருக்கிறன்னா அவங்கள விட்டுருங்க. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறவரை விட ஆராதனைக்கு யாராவது தடையாகினால் அவரನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಾது. ಆರಾಧನೆ ತಡೆ ಮಾಡಬೇಡಿ. யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க போறதில்லை. நம்மளுடைய அருமை ரட்சகர் ஆண்டவராகிய இயேசுவே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ನಮ್ಮನ್ನು ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ? ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ இந்த நாளிலே தேவ பிரியமானவர்களே, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, புரிந்து கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. உங்க மேல ஏதோ பாரத்தை வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಭಾರವನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ
ವಹಿಸಬೇಡಿ. ಮೇಲೆ எந்த பாரத்தையும் வைக்க நான் விரும்பவில்லை. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಭಾರವನ್ನು ಹಾಕಲು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் விரும்புகிற காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ದೇವರು ಬಯಸುವ ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾನೆ. இது என் விருப்பம் அல்ல, ಇದು ನನ್ನ ಬಯಕೆ ಅಲ್ಲ, கர்த்தருடைய காரியம். ಇದು ಕರ್ತನ ಕಾರ್ಯ. ஆராதிக்கிறதுல வைராக்கியம் கொண்டீங்கன்னா, ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ ಗೊಂಡರೆ, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கூட இந்த ஆராதனை குறித்து நான் இன்னும் சில ஆழங்களிலே பேசினீங்கன்னா, எதுவுமே பேசலதுல மேலோட்டமா தான் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಮೇಲೋಟ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದೇನೆ. ದೇವರಿಗೆ ಇಚ್ಛಿತವಾದ ಮುಂದಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆராதனை எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருது, ஆராதனை செய்யாம இருக்கும்போது எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிற வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ಆರಾಧನೆ ನಮಗೆ ಯಾವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತದೆ, ಬರದೆ ಹೋಗುವಾಗ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಸತ್ಯದ ವೇದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராய் வந்திருக்கிறோம். ಈ ದಿನ ದೇವರ ಭೋಜನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்கள். ஆண்டவரೇ, ಆತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எல்லா கண்களையும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஆண்டவரே, ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ. கடந்த வருஷத்துல என்ன நஷ்டப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. ಕಳೆದ ವರ್ಷ ಯಾವ ನಷ್ಟಗಳಾಗಿದೆ ಚಿಂತೆ ಬೇಡ. இந்த வருஷத்துல அப்பா நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ரத்தனையாய் அல்ல, ಎರಡರಷ್ಟಲ್ಲ, 1000 மடங்காய். ಸಾವಿರದಷ್ಟು. பூமியின் எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ಭೂಮಿ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ கர்த்தர் உங்களை அப்படி வைக்க வேண்டுமேனா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಡಬೇಕಾದರೆ நீங்கள் எங்கே நின்றாலும் ನೀವು ಎಲ್ಲೇ ನಿಂತರೂ தேவனுடைய ஜனம் என்பதை காண்பித்துக் கொடுங்கள். ದೇವರ ಜನರಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய ஜனம் என்பதை பிரதிஷ்டை பண்ணுங்கள். ದೇವರ ಜನರೆಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ அதில வைராக்கியம் கொள்ளுங்கள். ವೈರಾಗ್ಯಗೊಳ್ಳಿ. நீங்கள் ஒரு தீர்மானம். ಈ ದಿನದಿಂದ ಒಂದು ತೀರ್ಮಾನ. கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்க போகிறேன். ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. கர்த்தருக்காக நான் வைராக்கியத்தோடு ஆராதிக்க போகிறேன். ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. எந்த மாறுபாடும் நான் ಅದಕ್ಕೆ விட்டு கொடுக்க மாட்டேன். ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆಗೆ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ಯಾವುದೇ ಒಪ್ಪಂದ ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீ சொல்றது மாத்திரம் என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ಈಗ ಹೇಳುವವರ ಜೊತೆ ಕೈಗಳನ್ನು ಹೇಳಿ, அம்மா ஐயா, ಅಪ್ಪ ತಂದೆ, கர்த்தர் உங்களை அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ரட்சிக்கப்பட்ட 6 மணி நேரம் நல்ல ஆராதிச்சிருந்தேன் பிரதர். ರಕ್ಷಣೆ ಒಂದು ಆರಂಭದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ஆனா ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லலாம். 6 ದಿನ ಪಡೆದು ಹೋಗಿದ್ರೆ ಹೇಳಬಹುದು. பரவாயில்லை,